சின்னையா வா துர்கா. ஏன் நிக்கிற? உட்காரு உட்காரு. ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன்ல. நானும் மங்காவை கூட்டிட்டு வந்ததில்ல, அது உங்ககிட்ட கேட்க மறந்தே போயிட்டேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? நீங்க அப்பா ஆக போறீங்க சின்னையா. ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. அது அது ஆ. உங்களை யாரோ ரவுடிங்க வெட்ட வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அவங்கள யாரு? ம், தேவ தூதர்கள். என்ன கேள்வி இது? எதையாச்சும் கேட்டு பேச்ச மாத்தலான்னு பாக்குறியா? நீ தானே ஏதோ சொல்லணும்னு சொன்ன, அதை ஒழுங்கா சொல்லு. சின்னையா, அந்த ரவுடிங்களை பத்தி நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துர்கா, என்னால ஜெயிலுக்கு போனவங்க யாராவது ஆளை வச்சு இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. வக்கீல் தொழில இதெல்லாம் சகஜம்தான். என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறத புருஷன் கிட்டதான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுவா. ஆனா என்னோட துர்பாக்கியம், உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன் சின்னையா. வைத்தியர் குடில நீங்க சுயநினைவு இல்லாம இருந்தப்ப உங்களை காப்பாத்துறதுக்காக உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு சுயநினைவே இல்லாத போது நடந்த ஒரு விஷயம். இதெல்லாம் நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல. நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் என்ன துர்கான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இந்த நேரம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நான் துர்காவே இல்லைன்னு கோவமா சொன்னாலும் சொல்லிருவீங்க. எல்லாம் என் நேரம். ஆனா ஒண்ணு சின்னையா, இத சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் நீங்க இந்த துர்கான கூப்பிடுற சந்தோஷமே போதும்.